3 நாள் இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக்கொண்டு ஆஸ்திரேலியா சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. மெல்போர்னில் நடைபெறும் இந்தியா ஆஸ்திரேலியா ஆண்டு உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளார். ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் நகருக்கு சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு சிம்போனி ஆர்கெஸ்ட்ராவின் வந்தே மாதரம் இசையுடன் இந்திய வம்சாவளியினர் வரவேற்பளித்துள்ளனர். இந்திய சமூக கூட்டமைப்பின் கலை நிகழ்ச்சிகளை பார்வையிட்ட பிரதமர் மோடி அவர்களின் கலை திறமைகளை பாராட்டி மகிழ்ந்தார். சென்னையில் ஆபரண தங்கம் விலை காலையில் 560 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் மீண்டும் 640 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் தங்கம் 13,250 ரூபாய்க்கும், 1 சவரன் தங்கம் 1,06,000 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. அரசு மருத்துவமனைகளில் ஆன்லைனில் ஓபி சீட் பெறும் முறையை தொடங்கி வைத்தார் அமைச்சர் அருண்ராஜ். இனி வாட்ஸ்அப் எண்ணிற்கு குறுஞ்செய்தி அனுப்பி ஓபி சீட்டை முன்பதிவு செய்யலாம். எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் முதலமைச்சர் விஜய் ஆய்வு மேற்கொண்டார். மருத்துவமனையின் பல்வேறு பிரிவுகளை பார்வையிட்ட அவர் பெண்கள், குழந்தைகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்தார். தாவேகா எம்எல்ஏவிடம் பேரம் பேசியதாக பதியப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை முன்ஜாமீன். செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமாருக்கும் முன்ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோர் தினமும் காலை, மாலை என இருவேளை திருவல்லிக்கேணி போலீஸ் முன் ஆஜராக வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனை விதித்துள்ளது. குதிரை பேரம் பேசியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் உரையாடல்கள் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை என்று செந்தில் பாலாஜி தரப்பில் வாதிடப்பட்டது. யாருக்கும் எந்த ஒரு பணமும் வழங்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. குதிரை பேரம் விவகாரத்தில் சதிக்கான வலுவான ஆதாரங்கள் இருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அரசை சீர்குலைக்க முயற்சி செய்துள்ளனர் என்றும் கைதான இருவர் கரூரை சேர்ந்தவர்கள் என்றும் வாதிடப்பட்டது. எப்போதெல்லாம் செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறதோ அந்த வழக்குகளில் எல்லாம் அசோக்குமாரை சேர்த்து விடுவதாக அசோக்குமார் தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். 59 எம்எல்ஏக்கள் வைத்துள்ள திமுகவால் எப்படி ஆட்சியை கவிழ்க்க முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். புலன் விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள்
ஜூன் 25, 26, 27 தேதிகளில் கிண்டி தனியார் ஹோட்டலில் சந்தித்து பேசியுள்ளனர். இது சாதாரணமான வழக்கல்ல, தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதியை அணுகியுள்ளனர் என்றும் அரசு தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. குதிரை பேரம் விவகாரத்தில் ஹவாலா பணம் சம்பந்தப்பட்டுள்ளதா என்ற சந்தேகம் உள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. எம்எல்ஏவுக்கு ரூபாய் 35 கோடி பேரம் பேசியதாக கைதான திருநாவுக்கரசு வாக்குமூலம் அளித்ததாகவும் வாதம் முன்வைக்கப்பட்டது. தாவேகா எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் பேசியதாக கைது செய்யப்பட்ட 5 பேரை 2 நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி. திருவல்லிக்கேணி போலீசாருக்கு அனுமதி அளித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாறும் விவகாரத்தில் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். 4 மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாறுவதால் மாநில அரசின் மருத்துவ படிப்பு தொகுப்பில் 462 இடங்களும், அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டில் 35 இடங்களும் குறைவதாக கூறியுள்ளார். இதில் இருக்கிற இந்த லாஜிஸ்டிக்ஸ் லூப் ஹோலை பயன்படுத்தி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இதை எதிர்த்தும் அரசுக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட அவங்க மருத்துவக் கல்லூரி நடத்துகிறாங்கன்னா இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு மக்களோட நோயாளிகளை பயன்படுத்தி அவங்களோட சேவையை பயன்படுத்தி அவங்களோட தேவை அவங்க பயன்படுத்தி இருக்கிறப்ப கண்டிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ரோல் கண்டிப்பாக இருக்கணுங்கிறது தான் எங்களோட விஷயம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 461 இடங்கள் அந்த ஆமாம், அது ஸ்டேட் கோட்டாலிருந்து வெளியில் போயிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த 7.5% 35 சீட் 35 ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழல். தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாறுவதால் ஏற்படும் இடஒதுக்கீட்டு இழப்பை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய அரசு மற்றும் தமிழக அரசுக்கு இபிஎஸ் வலியுறுத்தல். அரசு பள்ளி மாணவியிடம் அமைச்சர் கீர்த்தனா கேள்வி எழுப்பிய விவகாரம் சர்ச்சையான நிலையில் அமைச்சர் கீர்த்தனா மாணவியிடம் அக்கா ஸ்தானத்தில் கேட்டார் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் கூறியுள்ளார். மாணவியிடம் அமைச்சர் கீர்த்தனா கேட்டதை தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். படிக்கிறது காலங்காலமாக நடைபெறுவது தான். அது ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் சம்பந்தப்பட்ட அவர்களினுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான இடங்களுக்கும் சென்று ஆய்வு செய்வது என்பது ஒரு மரபு தான். சம்பந்தப்பட்ட நிகழ்வில் கூட நான் அமெரிக்காவில் இருந்து கூட அது குறித்து விசாரித்த போது மாண்புமிகு அமைச்சர் அவங்க எதுவுமே எடுக்கலை, காணொலியோ கேட்பொலியோ மாண்புமிகு அமைச்சர் அந்தம்மா எதுவுமே எடுக்கலை. சொல்லப்போனால் அவங்களே தமிழ் வழி கல்வியில் படித்த ஒரு சகோதரி தான். ஒரு மாற்றுத்திறனாளியினுடைய மகளாக பிறந்து தமிழ் வழி கல்வியில் பிறந்து இன்று ஆங்கிலத்தில் நன்றாக பேசக்கூடிய ஒரு தனித்திறமை வளர்த்து கொண்ட ஒரு அரசியல் ஆளுமை தான். அதனால் இது அங்கிருந்து மற்ற ஊடகங்கள் எடுத்த காணொலிகள் அதன் பிறகு தொடர்ச்சியாக அது சர்ச்சையாக மாறியது. மற்றபடி இந்த ஆய்வுகள் என்பது அது ஒரு மரபு தான், அதை யாரும் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. விசிக தலைவர் திருமாவளவனின் கருத்துக்கு நோபல் பரிசு கொடுக்கலாம் என வைகோ கிண்டலாக பதிலளித்துள்ளார். தாவேகா அமைச்சரவையில் விசிக பங்கேற்று இருந்தாலும் ஸ்டாலினுடன் கருத்து பரிமாற்றம் தொடரும் என்று திருமாவளவன் பேசியதற்கு அவர் இவ்வாறு கூறியுள்ளார். தாவேகா அமைச்சரவையில் நாங்கள் விசிக இடம் பெற்றிருந்தாலும் ஸ்டாலினுடன் கருத்து பங்கேற்பு நாங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருந்து தொழில்துறை தன் கருத்தை பதிவு செஞ்சிருக்கோம். இதை பற்றி உங்கள் நிலைப்பாடு தொடரும். நோபல் பரிசு கொடுக்கப்பட வேண்டிய கருத்து, அவ்வளவுதான். நோபல் பரிசு பரிந்துரைத்த வைகோவுக்கு நன்றி என்று திருமாவளவன் பதிலளித்துள்ளார். பரிசு கிடைத்தால் அதற்கும் நன்றி என்றும் அவர் கூறியுள்ளார். அவருடைய பரிந்துரைக்கு நன்றி. நோபல் பரிசு கிடைத்தால் அவருக்கு தேசிய அளவிற்கு பாஜகவிற்கு எதிரான அணியை கட்டமைக்க வேண்டும். அந்த அணியில் திமுகவும் தாவேகாவும் இருக்க வேண்டும் என்று விசிக தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். முதலமைச்சர் விஜய் ஆளுநரோடு இணக்கமாக இருக்க விரும்புவதாக அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் விரைவில் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமையும் என்றும் அவர் கூறினார். கடந்த காலத்தில் ஆளுநரோடு மோதல் போக்கை
தமிழக முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் சார் அவர்கள் தலைமையில் நாங்கள் மோதல் போக்கை கடைபிடிக்க விரும்பவில்லை. மாறாக மாண்புமிகு முதலமைச்சரும் மாண்புமிகு தமிழக கவர்னர் அவர்களும் மிக ஆழமான புரிதல் வெற்றி கூட்டணியை அமைத்திருக்கிறோம். வி த லீடர்ஸ் அமைப்பின் 2வது மாநாடு வரும் 26ஆம் தேதி திருச்செந்தூரில் நடைபெற உள்ளதாக அண்ணாமலை அறிவிப்பு. வரும் 12ஆம் தேதி பொள்ளாச்சியில் முதல் மாநாடு நடைபெற உள்ளது. திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனின் எம்எல்ஏ பதவியை நீக்க கோரி பாஜக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. 10ஆம் வகுப்பு படித்ததாக பொய்யான தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்து மோசடியாக வெற்றி பெற்றதாக குற்றச்சாட்டு. முதலமைச்சரின் பாதுகாப்பை பலப்படுத்த தலைமை செயலகம் சுற்றியுள்ள சிசிடிவி கேமராக்கள் ஆய்வு. ராஜாஜி சாலையில் உள்ள ரிசர்வ் வங்கி முதல் போர் நினைவு சின்னம் வரை உள்ள சிசிடிவி கேமராக்கள் அனைத்தும் முறையாக செயல்படுகிறதா என்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. திறன் மற்றும் நேர்மை அடிப்படையில் அரசு வழக்கறிஞர்களை நியமிக்க வேண்டும் என்று மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. பரிந்துரைகள் புறக்காரணிகள் அடிப்படையில் வழக்கறிஞர்களை நியமிக்கக்கூடாது என்றும் கருத்து தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 10 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கத்தில் 102.56 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், நாகையில் 102.02 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவாகியுள்ளது. PF சந்தாதாரர்களின் கணக்குகளில் 8.25% வட்டி தொகை ஜூலை 15ஆம் தேதிக்குள் வரவு வைக்கப்படும். தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அறிவிப்பு. ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை. பொது பிரிவினருக்கான மதிப்பெண்களை குறைக்க கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சிஎம் விஜய் தலைமையில் சமூக நீதி துறையின் ஆலோசனை கூட்டம். துறை அமைச்சர் வன்னியரசு, துறை செயலாளர்கள் பங்கேற்ற நிலையில் ஆணவ படுகொலைக்கு எதிரான தனி சட்டம் குறித்து ஆலோசனை. முதலமைச்சர் விஜயுடன் தினத்தந்தி குழும தலைவர் சி பாலசுப்ரமணியன் ஆதித்தன் சந்திப்பு. தலைமை செயலகத்தில் நடந்த இந்த சந்திப்பில் தினத்தந்தி குழும இயக்குநர்கள் சிவந்தி ஆதித்தன், ஆதவன் ஆதித்தன் ஆகியோரும் முதலமைச்சர் விஜயை சந்தித்து பேசினர். மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி அடுத்த மாதம் திறக்கப்படும் என தகவல். 90% கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் எஞ்சிய பணிகளை முடிக்கும் பணி தீவிரம். கல்வி கட்டணங்களை தனியார் பள்ளிகளின் அறிவிப்பு பலகையில் வெளியிட வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. பராமரிப்பு பணி காரணமாக நாளை மற்றும் 13, 15ஆம் தேதிகளில் சென்னை கடற்கரை முதல் செங்கல்பட்டு வரை 2 மார்க்கங்களிலும் 8 புறநகர் ரயில்கள் ரத்து. மதியம் 1:40 முதல் மாலை 5:40 மணி வரை 8 புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தென்னக ரயில்வே தெரிவித்துள்ளது. இஸ்லாமியர்களுக்கு பிசி முஸ்லிம் சான்றிதழ் வழங்குவதற்கு தடை விதிக்கப்பட்ட விவகாரம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கில் தாவேகா எம்எல்ஏ சரவணன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது ரேஷன் பொருட்கள் ஏற்றி செல்ல தயாராக இருந்த லாரியின் நம்பர் பிளேட் ஏன் அழிக்கப்பட்டிருந்தது குறித்து கேட்டபோது லாரி ஒப்பந்த மேலாளர் மிரட்டும் தொனியில் தொலைபேசியில் பேசியது சலசலப்பை ஏற்படுத்தியது. வண்டி ஓட்டணும் தான் சரியா, இது டயரா? நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டுக்கு பொருளை கொண்டு போகிறீங்க,
அந்த காலதாமதம் அந்த டைம்குள்ள கொண்டு வந்து சேர்க்கணும்ல நீங்கள் இல்லை சார் செப்னியை வச்சு நான் வச்சுக்கிட்டு மாத்திரக்கா சார் இங்கே கொடுத்துருக்காங்க கான்ட்ராக்டு முறையான வண்டி வச்சு இது பண்ணால் இதுக்கு டயர் கூட சரி பண்ணுறேன். நான் திருவண்ணாமலை எம்எல்ஏ பேசுகிறேன். சரி அது கலெக்டர் வண்டியாக இருந்துட்டு போட்டோம், முறையாக இருக்க வண்டி தானே, அது யார் வண்டியா? ஓ அப்போ டயர் எப்படி இருந்தாலும் தப்பு இல்லையா சார்? இது யார் யார் இது வண்டி ஓனரா யார் யாரு சார்? நீங்கள் இதில் எப்படி மேனேஜரா இவங்க பேர் என்ன சார்? அந்த இல்லை இப்படி வந்து இந்த மாதிரி அன்கண்டிஷன் அரைகுறை வண்டியை வச்சு ஓட்டலாம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படி தானே? அப்போ டயர் யார் சார்? டயர் இப்படி தான் வச்சுருப்பாங்களா? என்ன நிர்வாகத்தே தவறாக இருக்கு, அப்போ எப்படி உங்களுக்கு தான் கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க? அப்போ டயர் இப்படி போட்டு அன்டைமில் ஓ சரி சரி. நீங்கள் கான்ட்ராக்ட் எங்கே சார் எடுத்துருக்கீங்க? கான்ட்ராக்ட் இப்படி தான் எடுத்து நீங்கள் ஓகே பண்ணி எடுத்துருக்கீங்கன்னா கண்டியில் கண்ணாடி இல்லை. சரி சரி சரி. ஓனர் தான் எடுத்தாங்க. இவன் நம்பர் நோட் பண்ணுங்க. இல்லை என்ன ஒரு உங்கள் ஓனர் பேர் சிங்கி பால் தையல் அரிசிட்டு தானே? உங்கள் ஓனருக்கு ஃபோன் போட்டு கொடுங்கண்ணே. நம்பர் தாங்க. இல்லை சின்ன பையன்ட்ட ஃபோன் போட்டு கொடுத்துருக்கீங்க. மோசமாக லாரி வச்சுக்கிட்டு எப்படி சார் ஓட்டுவீங்க? நானும் டிரைவர் தான், இது எப்படி வச்சு ஓட்ட முடியுமா? இது ஓட்டுற ரூல்ஸ் இருக்காது. இல்லை முறைப்படி தானே உங்களுக்கு கொடுக்காங்க. வாய்க்கு அமௌண்ட் வேற பேச்சு இதாக இருக்கு. அதுக்கு ஏன் சேஸ் நம்பர் ஏன் குத்திக்கணும்? வேற ஏதாவது நம்பர் ஏதாவது மாற்றி வச்சிருக்கீங்களா தலைவரை? இங்கே இல்லை, நான் ஏதாவது வேற எழுதி போட்டிருக்கேனே. அந்த ஏன்னா அதையும் எடுத்துங்க. அந்த இது நம்பர் அடிச்சிருக்காங்க, ஃப்ரண்ட்லையும் அடிச்சிருக்காங்க, பேக்லையும் அடிச்சிருக்காங்க. வேற ஏதாவது வச்சிருக்கீங்க? வேற பக்கம் ஏதாவது போய் எழுதி போட்டிருக்கீங்களா? எஃப்சி என்னைக்கு காட்டினாங்க? எஃப்சி கார்டு இந்த வண்டியில் எஃப்சி கார்டு மாதிரி இருக்கா? பேப்பர் இல்லை. எஃப்சி 27 இருக்கு. நம்பர் எல்லாம் எஃப்சி எப்படி காட்டினீங்க? பெயிண்ட் அடிச்சு போட்டீங்களா? அது ஏன் எஃப்சி காட்டிக்காங்கன்னா ஓனர் நம்பருங்க. இங்கே ஓனருக்கு தம்பி வணக்கம். இல்லை இல்லை எங்கள் அண்ணனுங்க. டயரா சார்? நானும் டிரைவர் தான் சார், நானும் வண்டி ஓட்டணும் தான். சரியா இது டயரா? நீங்கள் ஒரு கவர்மெண்ட். திருவள்ளூரில் அமோனியாவால் கசிவு ஏற்பட்ட நிலையில் 18 பேரை பலிகொண்ட இறால் பதப்படுத்தும் ஆலைக்கு சீல். திருவள்ளூர் ஆட்சியர் உத்தரவின்படி அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை. அமோனியா கசிந்து விபத்து ஏற்பட்ட ஆலையில் வேலை பார்த்த பெண்களுக்கு சம்பள பாக்கியை ஆலை நிர்வாகம் வழங்கியது. இனி தங்களின் வாழ்வாதாரம் என்ன ஆகும் என பெண் தொழிலாளர்கள் கதறி அழுதது காண்போரை கலங்க செய்தது. யாரும் தரல. ஒரு எத்தனை 60-70 பேர் தரிசி கொடுத்தாரு. சேர்த்து அமைச்சார். நன்றி மறக்க முடியல. இத்தனை பேர் போய்ப்பு எப்படி போகிறது? நாங்கள் எங்கே போய் போய்க்கிறது? கடைக்கால எங்களுக்கு இதுதான் எங்களுக்கு போய்ப்பே. நாங்கள் இதை நம்பி நாங்கள் எங்கேயுமே போகிறோம். சென்னையில் மதுபானம் கலந்த ஐஸ்கிரீம் விற்கப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் உணவு பாதுகாப்புத் துறையின் ஆய்வறிக்கை வெளியீடு. ஐஸ்கிரீமில் மதுபான பொருட்கள் எதுவும் கலக்கப்படவில்லை எனவும் கடையை பிரபலப்படுத்த தவறாக வீடியோ பதிவிட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. கூடங்குளம் அணு மின் நிலையத்தின் முதலாவது அணு உலை டர்பனில் தொழில்நுட்ப கோளாறு. 1000 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிப்பு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே சாலையில் நடந்து சென்ற பள்ளி மாணவிகள் மீது சரக்கு வாகனம் மோதி விபத்து. விபத்தில் காயமடைந்த சகோதரிகள் மருத்துவமனையில் அனுமதி. ஈரோடு மாவட்டம் ஊராட்சி கோட்டையில் குடிநீர் குழாயில் உடைப்பு. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான மரக்கடை இயந்திரங்கள் நீரில் மூழ்கி சேதம்.
திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜியின் பேரணியில் மர்ம நபர்கள் சிலர் முட்டைகளை வீசி எறிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருடன் திருடன் என்ற முழக்கங்களும் எழுப்பப்பட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. டெல்லியில் பெய்து வரும் கனமழை காரணமாக கட்டுமான பணியில் இருந்த கட்டடம் திடீரென இடிந்து விழுந்து விபத்திற்குள்ளானது. இடிபாடுகளுக்குள் சிக்கிய ஒருவர் உயிரிழந்த நிலையில் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் 3 மாடி கட்டிடம் சரிந்து விழுந்து விபத்து. கனமழையால் அருகே இருந்த குப்பை குவியல் சரிந்து கட்டிடம் மீது விழுந்து விபத்து ஏற்பட்ட நிலையில் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. குஜராத் மாநிலம் சூரத் நகரில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக நகரின் பல்வேறு முக்கிய பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் போக்குவரத்து முற்றிலும் முடங்கி மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. पानी में थे क्या? उस साइड नहीं है. ஹரியானா மாநிலத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் குருகிராம் டெல்லி விரைவு வழி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. ஜம்மு காஷ்மீரின் குரேஸ் பகுதியில் உள்ள ரஸ்தான் கணவாய் அருகே செங்குத்தான பள்ளத்தாக்கில் கார் உருண்டு விழுந்து விபத்திற்குள்ளானது. புகைப்படம் எடுப்பதற்காக காரில் இருந்து இறங்கிய போது கார் மட்டும் தனியாக உருண்டு சென்று பள்ளத்தில் கவிழ்ந்தது. ஈரானுடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. ஈரானுடன் பேசி நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை என்றும் முழு அளவிலான போருக்கு அமெரிக்கா திரும்பி உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்.